கண்ட்ரோலிங்காக இல்லைனா நெகட்டிவ் எடுத்துப்பாங்க. அது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு அவங்களோட அப்ளிகேஷனை பொறுத்து இருக்குது. எய்தர் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவை வந்து பாசிட்டிவை வந்து காமன் பண்ணிவிட்டு நெகட்டிவை மட்டும் கண்ட்ரோல் பண்ணி பண்ணுவாங்க. சில பேர் வந்து நெகட்டிவை வந்து காமன் பண்ணிவிட்டு பாசிட்டிவை கண்ட்ரோல் பண்ணி எல்லா இடத்துக்குமே பாசிட்டிவ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு போவாங்க. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இது ப்ராப்பராக வந்து ஏசி டு டிசி கன்வெர்ட் பண்ணதில்லை. அந்த டிசி வந்து டேரெக்டாக உங்களுக்கு உங்களுடைய லோடுக்கும் போயிட்டுருக்கும். அதே பேரெல்லாம் அந்த டிசி வந்து அந்த டிசி பவர் வந்து உங்களோட பேட்டரி பேக்கப். ஏன்னா பவர் சப்ளை இருக்கும்போது ஓகே ஏசி டு டிசி கன்வெர்ட் பண்ணி உங்களோட போகும். ஸோ இல்லாதப்போ அதே மாதிரி உங்களுக்கு பேட்டரி இருக்கும். அந்த பேட்டரி வந்து இந்த டிசி பவரை ஸ்டோர் பண்ணி எப்போ உங்களுக்கு மெயின் கட் ஆகுதோ அந்த டிசி பவரை ஸ்டோர் பண்ண டிசி பவரை திருப்பி உங்களுக்கு உங்களுடைய ரேக்குக்கு டிசி ரேக்குக்கு டிசி டிபிக்கு டிசி பேனலுக்கு உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி செக்ஷன் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா டேட்டா சென்டரில் இந்த மாதிரி டிசி அப்ளிகேஷனுக்காக டெலிகம்யூனிகேஷன் பர்பஸ்க்காக எஸ்எம்பிஎஸ் வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு ஷார்ட்டாக தான் சொல்லியிருக்கேன். இன்னும் நம்ம இதை பற்றி நம்ம இந்த எஸ்எம்பிஎஸ் பற்றி நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அதோட பிளாக் டயக்ராம் எப்படி இருக்குது, அதோட இன்டர்னல் காம்பனன்ட் எப்படி இருக்குது,